எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் மாங்காய் ஊறுகாய் செய்கிறது தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாங்காயில் நல்லா இந்த பட்டையோடு வெட்டிக்கணும். இது வரை இந்த பலூன் வந்துச்சுன்னா இதை மட்டும்தான் எடுத்துடணும். இதோடு போட்டால் தான் டேஸ்ட் இது. அப்புறம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு கலக்கிடணும். மாங்காய்க்குள்ளே நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். கடலை எண்ணெயும் கூட ஊற்றலாம். ஆனால் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு இது 2 வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கிடணும். ஃபஸ்ட்டு இது நல்லெண்ணெய் ஊற்றி மாங்காய் ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி இப்படி கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இப்படி பட்டையோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இனி அடுத்து இதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கடுகு பொடி, அது ஒரு 6 கப்புக்கு மேலே இருக்குது மாங்காய். இது ஒரு 3/4 கப்பு கடுகு பொடி. அப்புறம் பூண்டு, முழு பூண்டு, வெந்தயம், முழு வெந்தயம் ஒரு கை, அந்த பூண்டுலேயே பெரிய பல் எடுத்து மிக்சியில் போட்டு பல்சில் விட்டு அடித்து வச்சுருக்கேங்க. இது போட்டுடலாம். மிளகாத்தூள் அதே மாதிரி உப்பு. ஆனால் இது எல்லாமே வெயிலில் வைக்கணுங்க. வெயிலில் வச்சு இது பண்ணணும். மிக்ஸி ஆட்டி எல்லாமே ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமான சுகருங்க, சர்க்கரை சேர்த்தணும். சர்க்கரை சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. இது வெளியவே வச்சிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயெல்லாம் வைக்க வேண்டியது இல்லை. இது எல்லாம் நல்லா கலக்கிடணும். வெந்தயம், பூண்டு, மிளகாத்தூள், உப்பு, சர்க்கரை, இது எல்லாமே ஒரு 8 பங்கு நம்ம மாங்காய் போடுறோம்னா அதுக்கு 1 பங்கு மற்றது எல்லாமே போடணும். இப்போ இந்த மாங்காயை இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலக்கணும். எண்ணெய் ஊற்றணுங்க, நல்லெண்ணெய். ஊற்றி கொஞ்சம் கலக்கணும். கலர் பார்த்தீங்களா? இது எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே இதெல்லாம் போட்டு வச்சிடணும். 3 நாள் கழித்து தாங்க திறக்கணும். இது 3 நாள் கழித்து திறந்துட்டு நம்ம உப்பு இருக்கா, காரம் இருக்கா எல்லாமே பார்த்துக்கலாம். பத்துலேனா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பாட்டிலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் இதை எடுத்து உள்ளே போட்டுக்கணுங்க. இது எல்லாமே கலக்கி உள்ளே போட்டாச்சுங்க. இது இப்போ பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் போட்டிருக்கு. அடுத்து உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு நம்ம பீங்கானில் ஜாடியில் போட்டுக்கலாங்க. இப்போ இது 3 நாளைக்கு ஊறணும். இது கலக்கிறக்கோசம் தான் நான் இப்படி ஒரு பெரிய இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சரி பார்த்து இது பண்ணிக்கலாங்க. பிடிச்சிருந்தா பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.